ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் இழந்து போயிருக்கிறோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனதில் ஒரு சமாதானம் இல்லாதபடிக்கு ஒரு தவிப்போடு கூட சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, இழந்து போன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். மகனே மகளே, நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அதில் உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வரப்போகிறது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் எதிலெல்லாம் நீ இழந்து போயிருக்கிறாயோ அதை பெற்றுக்கொள்கிற நேரத்துக்கெல்லாம் வந்திருக்கிறேன். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 51 அதிகாரம் 8 வசனம். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் பாவத்தின் நிமித்தம் அவன் சமாதானமற்றவனாக, சந்தோஷமற்றவனாக அவன் காணப்படுகிறான். அதனால அதுக்கு முந்தின வசனத்திலாம் பார்த்தீங்கன்னா, ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நான் என்ன செஞ்சிருவேன்? வெண்மையாயிருவேன்னு சொல்கிறான். இன்றைக்கு நம்மளும் அநேக காரியங்களில் தவறுதலாக காரியங்களை செய்துவிட்டு முழித்து கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் தவறு நடந்து விட்டது, ஏதோ ஒரு காரியத்தில் ஞானம் இல்லாதபடி செயல்பட்டது நிமித்தம் நாம் கண் கலங்கினவர்களாக துக்கத்தோடு கூட காணப்படுகிறோம். சரி, நான் தெரியாமல் இந்த காரியத்தில் போய் நுழைஞ்சிட்டேனே, தெரியாமல் இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேனே, அதனால் எவ்வளோ ஒரு பின்விளைவை நான் சந்திக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாட்களில் நீ இழந்து போன சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா ஒவ்வொரு காரியத்தின் வழியாக, ஒவ்வொரு பாதை வழியாக உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அது அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறதாக, அந்த அனுபவத்தின் ஊடாக நீங்கள் நடந்து சொல்லும்போது அநேகருக்கு அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஆறுதல் சொல்லுகிறவர்களாக, தேற்றுகிறவர்களாக காணப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? ஏன் மனமுடைந்து போயிருக்கீங்க? எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறேனே, குடும்பத்துலேயும் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல சந்தோஷமாக வேலை செய்ய முடியலை, ஏதோ ஒரு காரியத்தில் நான் குறைவுற்றவனாய் காணப்படுகிறேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் காத்துருங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரை எது நிமித்தம் எனக்கு இந்த சூழ்நிலை வந்தது என்று சொல்லி யோசித்து தெய்வனுடைய கரத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தெய்வனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியான காரியத்தை செய்து எதிலெல்லாம் நொறுங்கி போயிருக்கீங்களோ அந்த காரியத்தில் தேய்ச்சி நறுங்குண்ட ஆவினால் நிரப்பி உங்களை ஆளுகை செய்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உங்களுடைய அன்பின் ஆளுகையினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. உங்களுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்து சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறாங்களோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஈசப்பா. இந்த நாளில் ஆதியிலிருந்த அன்பை உங்களுடைய பிள்ளைகளுக்களாய் கொடுங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நீர் ஆளுகை செய்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நிமிடத்திலிருந்து, இந்த ஆண்டவரை செய்தியை நிமிடத்திலிருந்து ஆண்டவரை, அந்த நொடி பொழுதிலிருந்து ஆண்டவரை உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியான காரியத்தை செய்யுங்க. அவருடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் அனைத்தையும் மாற்றி போடுங்க இயேசப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உனக்கு எதிரான ஆயுதங்கள் அனைத்தும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா ஆயுதங்களும் வாய்க்காது போக பண்ண நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.